நீங்க ஆன்லைன்ல ஒரு விஷயம் தேடுறீங்க, இல்ல சும்மா சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு பின்னாடி ஒரு டிஜிட்டல் தடயத்தை விட்டுட்டு போகுது. நாம அதைத்தான் டேட்டான்னு சொல்றோம். ஆனா, இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த டேட்டாவுக்கு உண்மையான ஓனர் யாரு? அது நீங்களா? இல்ல அந்த டேட்டாவை சேகரிக்கிற கம்பெனியா? இல்ல வேற யாருமாச்சும் இருக்காங்களா? வாங்க, இதுக்கான பதில தான் நாம இப்போ தேடப் போறோம். சரி, நம்ம தேடலோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். முதல்ல, நாம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டேட்டாவை உருவாக்குறோம், அதுவும் எத்தனை வகையில உருவாக்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆச்சரியப்படுவீங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க சர்ச் ஹிஸ்டரி, நீங்க எங்கெல்லாம் போறீங்கன்னு சொல்ற உங்க லொகேஷன் டேட்டா, உங்க ஆன்லைன் மெசேஜஸ், நீங்க என்னெல்லாம் வாங்குறீங்கங்கிற உங்க ஷாப்பிங் பழக்கம், அட ஒரு வீடியோவோ எவ்வளோ நேரம் பார்க்கறீங்கன்னு வரைக்கும், இது எல்லாமே சேர்ந்து உங்கள பத்தி ஒரு முழு டிஜிட்டல் படத்தையே உருவாக்கிடுது. கூகுள், மெட்டா, அமேசான் மாதிரி பெரிய டெக் கம்பெனிகள் எல்லாம் அவங்களோட சேவைகளை நடத்துறதுக்கே இந்த டேட்டாவை தான் நம்பி இருக்காங்க. இது எது சும்மா நடக்கிற விஷயம் இல்ல. இதுதான் அவங்க பிசினஸோட அஸ்திவாரமே. சரி, நம்மளோட இந்த மர்மத்துக்கான முதல் பெரிய க்ளூ எங்க இருக்கு தெரியுமா? நம்மள பலரும் கண்டுக்காத ஒரு இடத்துல தான் அது ஒளிஞ்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு புது ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதோ, இல்ல ஒரு வெப்சைட்ல சைன் அப் பண்ணும்போதோ, டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று வரும். நம்மளும் அதை படிக்காமலேயே ஐ அக்ரின்னு டிக் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பக்கம் பக்கமா இருக்கிற சட்ட ஆவணத்துக்குள்ள ஒரு முக்கியமான வரி ஒளிஞ்சிருக்கு. அதாவது, உங்க டேட்டாவை சேமிச்சு வைக்க, அதை அனலைஸ் பண்ண, சில சமயம் மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்களே அந்த கம்பெனிக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. சோ இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நல்லா கவனிங்க. டெக்னிக்கலா பார்த்தா அந்த டேட்டாவோட ஓனர் நீங்க தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கான முழு உரிமையும், அதாவது லைசன்ஸையும் நீங்களே அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க. இதுதான் ஓனர்ஷிப்புக்கும் யூசேஜ் ரைட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அப்போ இந்த உரிமையை வச்சு அவங்க என்னதான் பண்றாங்க? உங்க டேட்டா எப்படி இந்த பறந்து விரிஞ்ச டிஜிட்டல் உலகத்தோட ஒரு பகுதியா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இது நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கும். நீங்க ஆன்லைன்ல ஒரு ஷூ பத்தி தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துல நீங்க ஃபேஸ்புக் போனாலும் சரி, வேற எந்த வெப்சைட் போனாலும் சரி, அதே ஷூவோட விளம்பரம் உங்களை துரத்திக்கிட்டே வரும். அது எப்படி நடக்குதுன்னா, நீங்க தேடின தகவல் விளம்பரதாரர்கிட்ட பகிரப்படுது. அவ்வளவுதான், சிம்பிள். ஆமாங்க, இதுல எந்த மந்திரமும் இல்ல, மாயமும் இல்ல. இது பக்கா பியோர் டேட்டா கேம். உங்க நடவடிக்கைகளை வச்சு கம்ப்யூட்டரே உங்களுக்கு என்ன தேவைன்னு கணிக்குது. இப்போதெல்லாம் ஒரு பிரபலமான சொலவடை இருக்கு. டேட்டா தான் டிஜிட்டல் உலகத்தோட புது பெட்ரோல் அப்படின்னு. ஒரு வண்டி ஓடுறதுக்கு எப்படி பெட்ரோல் முக்கியமோ, அதே மாதிரி இந்த டிஜிட்டல் உலகம் இயங்குறதுக்கு டேட்டா தான் எரிபொருள். சரி, இந்த விலைமதிப்பில்லாத புது பெட்ரோலை வச்சு என்னெல்லாம் பண்றாங்க? இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குது. ஆன்லைன் விளம்பரத்துறையே இதுதான் இயக்குது. கோடிக்கணக்கான யூசர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கம்பெனிங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் இதுதான் உதவுது. ஆனா கதை இத்தோட முடியல. டேட்டா பாதுகாப்பு பத்தின கவலைகள் அதிகமாக இப்போ அரசாங்கங்கள் இந்த விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சிருக்காங்க. யூசர்ஸ் ஆன நமக்கு அதிக கண்ட்ரோல் கொடுக்கணும்னு புது சட்டங்கள் வருது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஐரோப்பாவோட GDPR சட்டம். இது பிரைவசி சட்டங்கள்லயே ஒரு மைல்கல்னு சொல்லலாம். உலக நாடுகள் பலவும் இத பார்த்து தான் தங்களோட சட்டங்களை உருவாக்கிட்டு வராங்க. இந்த GDPR மாதிரி சட்டங்கள் மூலமா தனிநபர்களுக்கு சில பவர்ஃபுல்லான உரிமைகள் கிடைக்குது. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி உங்ககிட்ட என்ன டேட்டா வச்சிருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம், உங்க டேட்டாவை டிலீட் பண்ண சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நாம பார்த்த எல்லா துப்புகளையும் ஒன்னு சேர்த்து நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு ஒரு முடிவான பதிலை கண்டுபிடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஆக இந்த டேட்டா ஓனர்ஷிப்ங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு. பேப்பர்ல பார்த்தா ஓனர் நீங்க தான், ஆனா நிஜத்துல அது ஒரு பெரிய சிஸ்டமோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு இன்டர்நெட்டையே இயக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த சிக்கலான சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையையும் நம்ம பிரைவசியும் பாதுகாத்துக்க முடியும். அறிவுதான் இங்கே உண்மையான சக்தி. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒருத்தரோட பர்சனல் டேட்டா மேல உங்களுக்கு முழு கண்ட்ரோல் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நம்ம டிஜிட்டல் உலகத்தை வடிவமைக்கிற சக்திகளை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.